Hello friends, welcome to Beauty and Beautiful Ideas. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது saree pre-pleating and ironing. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. 2 கிளிப் எடுத்துக்கிறேன். கோல்ட் கலர் பின்ஸ் எடுத்துக்கிறேன். பட்டு சேலங்கிறப்ப நம்மளுக்கு இந்த கோல்டன் பின்ஸ் போட்டோம்னா ரொம்ப நீட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் சாரியோட முந்தானியை உங்கள் ஷோல்டரில் போட்டு கீழே நீங்கள் எவ்வளோ லென்த்து முந்தானி விடுவீங்களோ அந்த அளவுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக ஒரே ஒரு பின் மாட்டி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சாரியோட முந்தானியை எப்படி சிங்கிளாக எடுத்து இந்த மாதிரி உள் பக்கம் மேலே வர மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த மேலே உள்ள மடிப்பு இப்படி வரும்ல, இந்த மேல உள்ள மடிப்பு வந்து எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ அளவு இப்படி வச்சுக்கோங்க. இதை ஒருக்கா அயன் பண்ணிடுறேன். மெயினா இந்த மடிப்பு விழுகணும், இந்த இடத்துல நல்லா இப்படி அயன் பண்ணிடணும். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இந்த லைன் நல்லாவே தெரியுது. இந்த சைடு உள்ளத இந்த மடிப்பு வரைக்கும் கொண்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த லைன் நம்மளுக்கு அயன் பண்ணதுல விழுந்துச்சுல, இது வரைக்கும் கொண்டு வந்து இந்த மடிப்பை நம்ம வச்சுக்கலாம். நீங்க பின் மாட்டிருப்பீங்கல்ல, அந்த லென்த் வரைக்குமே இந்த சாரியை வந்து இந்த லென்த் அப்படியே அயன் பண்ணிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பின் மாட்டின இடம் இங்கே தான். இந்த லென்த் வரைக்கும் நான் இப்போ அயன் பண்ணிக்கிறேன். ஒரு மடிப்பு உள்ள மடிச்சோம்ல, இப்போ அதே மாதிரி இதே லைன் வரைக்கும் இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. எதுக்காக இப்படி பண்றோம்னா நமக்கு நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கிறதுக்காக. அதுக்கடுத்து இதையும் இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கிறோம். இதை இப்போ இன்னொரு மடிப்பு மடிச்சு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அயன் பண்ணதெல்லாம் இப்படி எடுத்து பார்த்தோம்னா அளவா அதுவே ஒரு மடிப்பு விழுந்திருக்கும். நம்ம அயன் பண்ணோம்ல அதே லைன்லயே மடிப்பு இருக்கும். இப்போ வந்து அதை உள்டாவா போட்டிருந்தோம்ல, இப்போ நம்ம நேரா வச்சுக்கிறோம். அயன் பண்ணதுக்கு அப்புறம் நேரா வச்சுட்டு இந்த மடிப்பு உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த மடிப்புலயே நம்ம இதை எடுத்துக்கிட்டே வரணும். நீட்டா பின் மாட்டி வச்சுக்கிட்டோம். மடிப்பெல்லாம் நீட்டா எடுத்து விட்டுட்டு பின் மாட்டி வச்சுக்கிட்டே பண்ணேன். அடுத்து அப்படியே அது மேலே அயன் பண்ணிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணி பின் மாட்டினேல, அந்த இடத்து வரைக்குமே பின் மாட்டி நீட்டா அயன் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ அந்த பின்னை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ராங்கா கிளிப் மாட்டி வச்சுக்கோங்க.
இந்த இடத்துல நீங்க ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது, கொஞ்சம் உங்க உடம்பு சைஸ்க்கு தக்கன பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்க கொஞ்சம் ஸ்டவுட்டா இருப்பீங்க அப்படின்னா, அந்த மாதிரி வி ஷேப்ல வர மாதிரி அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல ஒல்லியா தான் இருப்பீங்க அப்படின்னா, அந்த மாரி கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட்டா வர மாதிரி வச்சு அயர்ன் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்க பின் போட்டுக்கோங்க. ஸோ இந்த 3 மடிப்பும் சேர்ந்த மாதிரி இங்கனக்குள்ள அடியில கூடி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம பின் போட்டு வச்சுட்டாலே, நம்ம சாரிய மடிச்சு எங்கேயும் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப தூரம் ஃபங்ஷனுக்காக ஊருக்கு போல போறோம் அப்படின்னா, பேக்ல வச்சு எடுத்துட்டு போவோம். அப்பதான் இந்த மடிப்பு உடையாம இருக்கும். இங்க ஒரு பின், இங்க ஒரு பின் நான் மாட்டி வச்சுக்கிட்டேன். இப்ப இந்த இடத்துல மாட்டிட்டு, இது கூட கொஞ்சம் தூரமே நம்ம அயர்ன் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து என்ன பண்றேன்னா, இங்கேயுமே அங்க மேல பின் போட்டோம்ல, அதே மாதிரி இங்கேயுமே நான் பின் போட்டு வச்சுக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் இப்போ கீழ வந்து நம்ம மடிப்பு வைப்போம். ஸோ அப்ப வந்து இது உடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் போட்டு வச்சுக்கிறேன். இப்ப வந்து அங்கிட்டு நம்ம கீழ மடிப்பு வைக்கிறப்ப, இந்த மடிப்பு வந்து உடையவே உடையாது. அடுத்து சென்டர் பிளேட்ஸ் வைக்க போறோம் கீழ. அதுக்கும் வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். உள் முந்தி இருக்குன்னா, அது நீங்க இப்படி வச்சு பார்த்துட்டு, ஸோ இந்த இடத்துல தெரியுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல ஒரு பின் மாட்டிக்கலாம். இந்த இடம். இந்த இடத்துல நல்லா கீழ தள்ளி ஒரு பின் மாட்டி வச்சுக்கோங்க. 2 பின் மாட்டணும்ல இந்த ஊருக்கு. இந்த 2 பின்னுக்கு ஊடால உள்ள இந்த கேப் இருக்குல்ல, இதத்தான் இப்ப நம்ம வந்து ப்ளீட்ஸ் வச்சு அயர்ன் பண்ணிக்கிற போறோம். சென்டர் ப்ளீட்ஸ்க்காக. இந்த ப்ளீட்ஸ் வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க இத ஒரு ப்ளீட்ஸ்க்கு ஒரு ப்ளீட்ஸ் உள்ள தள்ளி வெளியில தெரியிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி. நீங்க இப்படி எடுத்து வைக்கிறப்ப கீழ அழகா விரிஞ்சு உங்களுக்கு விசிறி மாதிரி அழகா வரும். இத அரேஞ்ச் பண்ணி முடிச்ச உடனே மேல இந்த இடத்துல உடனே ஒரு பின் மாட்டிருங்க. அப்பதான் மற்ற அலைன்மென்ட்ஸ் எல்லாம் உடையாம இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சென்டர் ப்ளீட்ஸ் நம்ம நல்லா அழகா எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த மெஷர் பண்ண அந்த பின் இருக்குல்ல, அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோல்ட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம இப்போ சாரி பாத்தீங்கன்னா, என்னோட சைடு தான் எல்லாமே இருக்கு. அந்த சைடு எதுவுமே இல்லை. இது வந்து எந்த அளவுக்கு கசங்காம உள்ள அப்படி வச்சு மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கசங்காம எடுத்துக்கோங்க.